அப்படி உருவான அந்த அரியவகை தனிமம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியினுடைய இப்போதைய ரேர் சோர்ஸா இருக்கக்கூடிய தங்கம், அதுக்கப்புறம் பிளாட்டினம், அந்த மாதிரிலாம். ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அது மாதிரி ஒரு ரேர் மெட்டீரியல் ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா பிளானட்லயுமே இருக்குமானா சில பிளானட் மோதும் பொழுது நேச்சுரலா இரும்பு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சில பிளானட்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற மெட்டீரியல்ஸ் உருவாகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நியூட்ரான் எண்ணிக்கை அதிகமா இருக்கிற பிளானட்ஸ் ஒன்னோட ஒன்று மோதும் போதுதான் கோல்டு உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இதே நிகழ்வு இப்போ உருவானது மாதிரியே ஏற்கனவேவும் உருவாயிருக்கு. அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி உருவான காலகட்டத்துல. ஸோ பூமி உருவான காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 465 கோடி வருஷம் இருக்குங்களா. அந்த வருஷத்திலேயே பூமி நெருப்பு பந்தா இருந்த பொழுதும் இதே மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நிகழ்வுகளுடைய விளைவால பூமியினுடைய நெருப்பு கோலத்துக்குள்ள இந்த நியூட்ரான்களுடைய தாக்குதல் காரணமா உருவான பிளானட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதோடைய பாறைகளை பூமியினுடைய மையப்பகுதியை நோக்கி கொண்டு வந்துருச்சு.